ஹாய் அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு முன்னுக்கு வாழ்ந்திருக்காரு. அவரு கலியுகம் எப்படி இருக்கும், கலியுகத்துல என்னென்னலாம் நடக்கும், கலியுக மனிதர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க, இந்த விஷயத்த அன்னைக்கே அவர் சனியா கணிச்சு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வேத வியாசர் பாகவத புராணத்திலேயும் கலியுகத்துல எப்படி இருப்பாங்கன்ற விஷயம் எல்லாம் அவரும் சொல்லியிருக்காரு. அதுவும் இப்ப நடக்கிற இந்த கலியுகத்தோட அப்படியே மேட்ச் ஆகுது. கிருஷ்ணனும் வேத வியாசகர் சொன்ன விஷயத்த கலியுகம் எப்படி இருக்கும்னு அந்த விஷயத்தை இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் இப்ப சொல்ல போற விஷயத்தெல்லாம் எந்தெந்த விஷயம்லாம் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஒத்து போகுதுன்ட்டு நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கிருஷ்ணன் சொன்ன அந்த விஷயம் எல்லாமே 100% அப்படியே இப்ப நடந்துகிட்டு வருது. துவாபர யுகத்துல பாண்டவர்கள் வாழ்ந்துட்டு இருக்க அந்த டைம்ல அந்த பாண்டவர்கள் வனவாசம் போனாங்க பாத்தீங்களா, அப்போ அவங்களுக்கு இந்த கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு. அப்போ ஒரு தடவை கிருஷ்ணரை சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருது. அப்போ அந்த ஐவர் கிருஷ்ணரை பார்த்து கேட்குறாங்க, கலியுகம் எப்படி இருக்கும், மக்கள் என்னென்ன செஞ்ச இந்த நட்களை அழிவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே, நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்த செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த 5 பேர்கிட்ட சொல்றாரு. கிருஷ்ணர் உடனே சொல்றாரு, நீங்க 5 பேருமே காட்டுக்குள்ள போங்க, காட்டுக்குள்ள போயிட்டு அங்க என்ன இருக்கு, நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு என்கிட்ட ஒண்ணு விடாம அப்படியே சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணனோட உத்தரவை கேட்டுட்டு அவங்க 5 பேருமே காட்டுக்குள்ள போறாங்க. அவங்களும் காட்டுக்குள்ள போயிட்டு வந்துட்டு என்ன விஷயத்த பார்த்தாங்களோ அதை சொல்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் தர்மர் சொல்றாரு, நான் முறையா காட்டுக்குள்ள போனப்ப 2 தும்பிக்கை இருக்கிற யானையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட இவர் சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, மனிதர்கள் இப்படிதான் இருப்பாங்க, அவங்க 2 தரப்பிலிருந்து சுருட்டப்படுவாங்க சொல்லியிருக்காரு. அரசர்களும் அரசியல்வாதிகளும் மக்கள் கிட்ட அது இதை சொல்லி அவங்க கிட்ட இருந்து சுரண்ட பார்ப்பாங்க. அந்த மன்னர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்காண்டி மக்கள் கிட்ட அது இதையும் சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சொன்னது எதுவுமே செய்ய மாட்டாங்க. மக்களை பற்றி ஒரு துளி கூட அவங்க சிந்திக்க மாட்டாங்க. இதுதான் 2 தும்பிக்கை கொண்ட யானைக்கு பொருந்ததுன்னு சொல்லியிருக்காரு கிருஷ்ணர். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் கிட்ட பீமன் அவரோட சந்தேகத்தை கேட்கிறாரு. அவர் பார்த்த விஷயத்த அவர் சொல்றாரு. ஒரு பசு ஒரு பிள்ளை பிறக்க வச்சிருக்கு. ஸோ அந்த பிள்ளைக்கு அது உடம்பெல்லாம் சுத்தம் படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதோட நாக்கை வச்சு சுத்தமா ஆனதுக்கு அப்புறமும் கூட அது சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கு. அது சுத்தப்படுத்த அந்த குழந்தைக்கு அதாவது பசு குட்டிக்கு ரத்தம் வர ஆரம்பிக்குது. ரத்தம் வருது தெரிஞ்சும் அவங்க அம்மா மறுபடியும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்குது. இதுல எனக்கு என்ன புரியலன்னா, எதுக்கு ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு காயத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பீமன் கேக்குறாரு கிருஷ்ணர் கிட்ட. இதை கேட்டுட்டு கிருஷ்ணர் பீமர் கிட்ட சொல்றாங்க, இந்த கலியுகத்துல பெற்றோர்கள் பிள்ளைங்க மேல கண்மூடியான பாசத்துல இருப்பாங்க. இவங்க காட்டுற பாசத்தினால அந்த பிள்ளை தப்பே செஞ்சாலும் இவங்க அந்த பிள்ளை அந்த தப்பை இவங்க பெருசா எடுத்துக்காம அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதனால பிள்ளைங்களோட வாழ்க்கை துன்பத்துல சிக்கி தவிக்கும். ஒரு மகன் சீக்கிரமா துறவியா ஆயிட்டானா அவனுக்கு சீக்கிரமே முக்தி கிடைக்கும். ஆனா தன்னோட பையன் துறவியா ஆயிட்டானா அவன் வாழ்க்கையில கஷ்டப்படுவானே, வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு நினைச்சு பெத்தவங்க கஷ்டப்படுவாங்க. கலியுகத்துல பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைய கவர்ந்து இழுத்து தன் கூடையே வச்சிருப்பாங்க. இதனால இவனோட வாழ்க்கை அங்கேயே அழிக்கப்படுது. இவனோட கர்ம பலனால அவன் திரும்ப அங்கேயே பிறந்துகிட்டு இருப்பான். இப்படி பிள்ளைங்களோட வாழ்க்கையில பெத்தவங்களே யமனா மாறிடுவாங்க. இப்படி பீமன் பார்த்த காட்சிக்கு பகவான் கிருஷ்ணன் பதில் சொல்லியிருக்காரு. அடுத்து அர்ஜுனன், ஒரு பறவை சிறகுல வேதங்கள் இருந்துச்சு. ஆனா பறவைகள் மனிதர்களோட உடம்ப பிச்சு தின்றதையும் நான் பார்த்தேன். இந்த வினோதமான காட்சி தான் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சுன்னு இவர் கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு. இந்த கலியுகத்துல அறிஞர்கள் அழைக்கப்படும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆசிரமங்கள் நடத்தும் சாமியார்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட எண்ணம் ஃபுல்லா அங்க இருக்கிற மற்றவங்களோட சொத்தை அபகரிக்கிறதுல மட்டும்தான் இருக்கும் தவிர அவங்க நிலை இந்த உலகத்துக்கும் மக்களுக்கும் எந்த ஒரு நல்லதுமே இருக்காது.
மத்தவங்க கிட்ட பணத்தை பறிக்கிறவங்க இவங்க வந்து தன்னை துறவி, யோகி, சாமியார்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே சில பேர் தான் துறவிகளாகவே இருப்பாங்கன்ட்டுன்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்ச உடனே அடுத்து வந்து நகுலன் அவரோட கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய மலையிலேருந்து ஒரு மிகப்பெரிய பாறை உருண்டு வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பாறை வர இடத்துல பெரிய பெரிய மரங்கள் இருக்கு. ஸோ அந்த மரங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு தூக்கிட்டு அந்த பாறை உருண்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த உருண்டு வந்துகிட்டு இருந்த பாறை ஒரு சின்னோண்டி ஒரு செடியில வந்து மாட்டி அதை அப்படியே நின்றுச்சு. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்! பெரிய பெரிய மரத்தெல்லாம் தாண்டி வந்த அந்த பாறை எப்படி ஒரு சின்ன மரத்துல வந்து அது நின்றுச்சு, இது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட நகுலன் கேட்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, இந்த கலியுகத்துல மனிதர்களோட பக்தி வந்து பலவீனம் அடையும், அவங்களோட வாழ்க்கை இடிஞ்சு விழுகும். கலியுகத்தை சேர்ந்த மக்கள் நல்ல சொற்களை கேட்க மாட்டாங்க. நாளுக்கு நாள் அவங்க ஒழுக்கத்திலயோ நல்ல சிந்தனையிலோ நல்ல சொற்களிலிருந்து இவங்க வந்து விலகிக்கிட்டே போவாங்க. யாரு நல்லது எடுத்து சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம அவங்க செயல்படுவாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களை பாறை நிறுத்தின சின்ன செடி போட மனிதர்கள் கடவுள்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பக்தினாலதான் இந்த விஷயத்திலிருந்து அவங்கள காப்பாற்ற முடியும். இதுதான் நீ பார்த்த காட்சிக்கான அர்த்தம் சொல்லி கிருஷ்ணர் நகுலன் கிட்ட சொல்றாரு. லாஸ்டா 5வதா சகாதேவன் அவர் கண்ட காட்சி கிருஷ்ணர் கிட்ட எடுத்து சொல்றாரு. நான் காட்டுக்குள்ள போனப்ப அங்க நிறைய கிணறுகளை பார்த்தேன். நிறைய கிணத்துல நிறைய தண்ணி இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு கிணத்துல மட்டும் தண்ணியே இல்லாம வறண்டு போயிருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இந்த நாட்டுல அதாவது இந்த கலியுகத்துல இருக்கிற மக்கள்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பிள்ளைங்களோட கல்யாணத்துக்கும் சில ஃபங்க்ஷன்களுக்கும் காசுகளை நிறைய செலவு பண்ணுவாங்க. ஆனா பசியோடு இருக்கிற ஏழைய பார்த்தா அவங்களுக்கு உதவி செய்யணும்னு துளி கூட எண்ணம் இல்லாம இருப்பாங்க. தன்னோட உடலுக்கு ஏற்ற சந்தோஷம், குடிப்பழக்கம், அப்புறம் இறைச்சி சாப்பிடுறது, பொழுதுபோக்குக்காக அவங்க அதிக பணம் செலவு செய்வாங்க. நீ பார்த்த கிணறு போல பணக்காரங்க இன்னும் பணத்தை சேர்த்துக்கிட்டே போவாங்க. இன்னொரு பக்கம் ஏழைகள் ஏழைகளாகவே மாறிக்கிட்டு இருப்பாங்க. இதற்கு தீர்வு தன்னோட கரும பலனை ஏத்துதான் இருக்கும். கடவுளை கொடுத்ததை வச்சு நிம்மதியா வாழ கத்துக்கணும். மனதை தூய்மையா வச்சுக்கிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். எனக்கு மறு ஜென்மம் வேண்டாம், இந்த யுகத்திலே அதாவது இந்த கலியுகத்திலே என்னோட கரும பலங்கள் எல்லாமே கழிஞ்சிடணும், எனக்கு முக்தி கொடுங்க, அடுத்த பிரிவு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட சரணம் அடைகிறவங்களுக்கு தான் இறைவன் நல்வழிய காட்டுவாரு. இல்லைன்னா மனிதர்கள் கலியுகத்துல போக போக இன்னும் பயங்கரமா எல்லாத்தையும் அனுபவிப்பாங்கன்ட்டுன்னு கிருஷ்ணர் அந்த 5 பேர்கிட்டயுமே சொல்லியிருக்காரு. கலியுகத்தை நம்ம கண்ணு முன்னாடி காட்டிட்டாரு அப்படின்ட்டு இந்த 5 பேருமே கிருஷ்ணரை வணங்கிட்டு அங்கேருந்து போயிருக்காங்க. அடுத்து பாகவத புராணத்துல வேதவியாசகர் சொல்லிய கலியுக கணிப்பு எப்படி இருக்குதுன்னு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அறநெறி, உண்மை, தூய்மை, பொறுமை, கருணை, ஆயுள் காலம், உடல் வலிமை, ஞாபக சக்தி, இது எல்லாமே மனிதர்கள்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கலியுகத்துல ஒரு மனிதன் எவ்வளவு வச்சிருக்காரு பொருட்செல்வம், அதை வச்சுதான் அவங்கள கணிப்பிடுவாங்களாம். ஒருத்தனுக்கு நல்ல படிப்பு, அவன் ரொம்ப நல்லவன், இந்த மாதிரி எல்லாம் இருந்தானா அவனை யாருமே மதிக்க மாட்டாங்களாம். சட்டமோ நீதியோ ஒருத்தரோட அடிப்படையில் தான் அது நடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கலியுகத்துல வாங்கலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே எப்போதுமே ஒரு தூய்மையான எண்ணத்தோடு இல்லாம, கணவனுக்கு தெரியாம மனைவியும் மனைவிக்கு தெரியாம கணவரும் வேற ஒருத்தவங்களோட தொடர்பு இருப்பாங்கன்ட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து தொழில் செய்யற இடத்துல அவங்க எப்போதுமே வஞ்சகமாகவும் சூழ்ச்சியாகவும் தான் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஒருத்தரோட புற தோட்டத்தை பற்றியே பார்த்துட்டு மனிதர்கள் வந்து பண்டிதர், போதிடர், ஆன்மீகவாதி அப்படின்ட்டு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. கண்களால் காணும் சில வித்தைகளுக்கு மயங்கி
போலி குருக்களை நம்பி இவங்க வழி தவறி போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கலியுகத்துல சில பேர் பொருள் செல்வம் பணம் இது எதுவுமே இல்லாதவங்களை ஏழைகளை தீண்ட தகாதவங்கன்னு சொல்லி இது பார்ப்பாங்களாம். குளிப்பதாலும் அலங்காரம் செஞ்சுக்கிறனாலய ஒருத்தர் சுத்தமானவ அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களாம். முரட்டுத்தனமான பேச்சில தான் எப்போதுமே உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிடுவாங்களாம். வயிற்று நிறைக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையின் குறிக்கோளா எடுத்துப்பாங்களாம். இந்த உலகத்துல ஊழல்வாதி நிறைஞ்ச அரசியல்வாதிகள் தான் நிறைய பேர் இருப்பாங்களாம். தன்னை ஒரு பலசாலின்னு காட்டுகிறவன் தான் அரசியல்ல அரசாங்க வேலையில வேலை செய்வானாம். இப்படி இருக்கிறதுனால மக்கள் கிட்ட இருந்து வரிகளை வாங்குறதுனால மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட காசு இல்லாம அவங்க வேறு எல்லாம் சாப்பிட ஆரம்பிப்பாங்களாம். இதனால மக்கள்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். அடுத்து மழை புயல் இந்த மாதிரி இயற்கை சீரியல்களால மக்கள்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். இதனால பசி தூக்கம் நோய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மக்கள் சிக்கி தவிப்பாங்களாம். கலியுகத்துல தப்புக்கள் ரொம்ப அதிகமா ஆரம்பிக்கும் போது மனிதர்களோட ஆயுள் காலம் 50 வயசு வரைக்கும் தான் இருக்குமா. தன்னை ஊட்டி வளர்த்த பெற்றோர்களை இந்த பிள்ளைகள் அவங்கள கடைசி காலத்துல ஒழுங்கா பார்க்காம அவங்கள அப்படி மறந்து விட்டுடுவாங்களாம். பொருள் மற்றும் பணத்துக்காக ஒரு மனிதன் மேல இன்னொரு மனிதன் பொறாமை குணத்தை நிறைய அதிகம் வச்சிருப்பானா. நட்பு ஒன்று அதோட வேல்யூ புரியாம தன்னோட சுத்தி உள்ள சொந்தக்காரங்களே இவங்க கொல்றதுக்காண்டி திட்டமெல்லாம் போடுவாங்களாம். வெறும் பந்தாக்காகவும் புகழுக்காகவும் மட்டும்தான் மற்றவங்களுக்கு தானம் எல்லாம் பண்ணிப்பாங்களாம். தற்பெருமைக்காக மட்டுமே நோம்பெல்லாம் எடுப்பாங்களாம். தர்மத்தை பற்றி அறிவாற்றல் இல்லாதவங்க மதங்களை உருவாக்கி மக்களை கவர்ந்து அதர்ம பாதைக்கு அழைச்சிட்டு போவாங்களாம். தனக்கு இனிமேல் இவன் தேவைப்பட மாட்டான் அப்படின்ட்டு ஒரு தொழிலாளிய ஒரு முதலாளி அப்படியே கழட்டி விட்டுருவாங்களாம். இதனால எத்தனை காலமா பால் கொடுத்துருந்த பசு ஒரு நன்றி கடனை மறந்துட்டு அந்த பசுவே சாப்பிடுறது எல்லாம் நடக்குமா. நகரங்கள்ல கொள்ளையர்கள் அதிகரிப்பாங்களாம். கலியுகம் துன்பங்கள் நிறைஞ்சதுதான். ஆனா 4 பகுதியில ஒரு பகுதியில தர்மங்கள் தலை நிற்கும். நடக்கிற துன்பங்கள்லேருந்து நம்மளை காப்பாத்திருக்கு நமக்கு ஆண்டவரோட துணை தேவை. மலையிலில் குடை போல இறைவன் மேல் கொள்ளும் பக்தி நம்ம மேல துன்பங்கள் படாம நம்மளை பாதுகாக்குமா. மனதை உறுதியாக வைத்து கொள்ள தியானமோ உடலை வலிமையாக வைத்து கொள்ள யோகமோ நம்மளோட செயலை தூய்மையாக வைத்து கொள்ள சுயநலமற்ற சேவைகளை புரிய வைக்கும். கலியுகத்துல நம்மளுக்கு நடக்க வேண்டிய தர்மங்களை நம்ம மறக்க கூடாது. கலியுகத்தின் நடுவுல ஒரு பொற்காலம் நடக்கப்படும் கூறப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பொற்காலம் வேணும்னா இந்த உலகத்துல எந்த ஒரு அச்சம் இல்லாம துணிமையாக நேர்மையாக இருக்க வேண்டும். மிக தெளிவான சிந்தனையோட நீங்க செயல்பட வேண்டும். ஒரு நாள் கூட கடவுளை மறக்க கூடாது அப்படின்ட்டு பாகவத புராணத்துல கூறப்பட்டிருக்கு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நான் சொன்ன விஷயங்கள்ல எத்தனை விஷயங்களை நீங்க பார்த்துருக்கீங்க, அனுபவிச்சிருக்கீங்க, இல்ல நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம மாறுவோமே. நம்ம செஞ்சிட்டு இருக்கிற தப்புலேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு கடவுளை நம்பி போவோமே.